கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை வேண்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது லூக்கா நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அன்புக்குரிய விசுவாசிகளே, மெட்டீரியலிசம், பொருளாசை. இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் பிராஸ்பரிட்டியை குறித்து பேசுவார்கள், செழுமையை குறித்து பேசுவார்கள். எங்களிடத்துல வந்துவிட்டால் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, எங்களிடத்துல நீங்கள் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டால் நீங்கள் 5 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அப்படி கொடுத்து ஏமாந்த எத்தனையோ மக்களையும் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் பொருளாசையை குறித்து, அந்த பொருளாசையை தூண்டுகிற நிலைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இங்கே நாம் அவர் சொல்லுகிற உதாரணத்துல சொல்லும் பொழுது, பொருள் ஆசை என்பது, பொருள் என்பது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அல்ல. அது ஜீவன் அல்ல. பொருளை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் ஜீவனை இழந்து விட்டால் அதை திரும்ப பெற்றுக்கொள்வது என்பது கடினம் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் அல்லது ஒரு பணக்கார முட்டாள். அவனுக்கு பணம் இருக்கிறது, பணத்தோடு பணம் சேர்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆகவே அவன் தனக்குத்தானே தன்னை மெச்சிக்கொள்ளுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். தன் ஆத்மாவை பார்த்தவன் சொல்லுகிறான், அநேக ஆண்டுகளுக்கு இது போதும் என்று சொல்லி. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசைகளை வெறுக்க சொல்லி சொல்லுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, அவர் பல நேரங்களிலே பல எச்சரிக்கைகளை கொடுக்கும் பொழுது அவருடைய நடத்துதலை நாம் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து மக்கள் புறப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உங்களோடு இருக்கும் பொழுது, நான் உங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்க வேண்டாம். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆகாயத்து பறவைகளை உதாரணமாய் காண்பிக்கிறார். அவை விதைக்கிறதில்லை, சேர்க்கிறதில்லை, பரமபிதா உடுத்துவிக்கிறார், போஷிக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இன்றைக்கு ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும் என்கிற மக்களை இறை மக்களாக ஆண்டவர் பார்க்கவில்லை, உலகத்தாராக பார்க்கிறார். இன்றைக்கு மெட்டீரியல் வேண்டும் என்று சொல்லி பொருளாசையோடு கூட தேடுகிற மக்களை உலகத்து மக்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்திருந்தால், என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்பதை புரிந்திருந்தால், பொருளாசையை விட்டு விலகி இறைவனுடைய ஜீவனை, இறைவன் தந்த ஜீவனை காத்து கொள்ளத்தக்கதாக அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய அன்பு, உம்முடைய அருள் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் சாமி. பொருளாசை விட்டு விலகி உம்மை, நீர் தந்த ஜீவனை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.